முதுமை அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்றியமையாத ஒன்று. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் முதுமையை சந்திக்க தான் போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதுமையில் உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது ரொம்ப இயல்பு. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலும்பு மெலிதல் எதனால் ஏற்படுது, எலும்பு தேய்மானத்தை தவிர்க்க முடியுமா, முதியவர்கள் கீழே விடுறதுனால எலும்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன, எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், இப்படி நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு தாண்டிடுச்சுனாலே ஆண்கள் பெண்கள் 2 பாலினத்திற்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது. அவை என்ன அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 35 to 40 இயர்ஸ்க்கு மேலே அவங்க உடம்புல as well as men as well as women 2 பேர்த்துமே உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும். எஸ்பெஷலி விமன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் மெயின்லி ஆஃப்டர் மெனோபாஸ் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுனால அவங்களோட போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க ஒரு போன் உருவாகிறதுக்கு முக்கியமான செல்ஸ் ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஸ்டியோபிளாஸ்டோட செல்ஸோட டென்சிட்டி கம்மியாகும். அண்ட் போன் ரிசாப்ஷன் செல்ஸ் ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய செல்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது அவங்களோட போன் டென்சிட்டி கம்மியாகுது. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் விமனுக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா மென்க்கும் சில மெட்டபாலிக் காசஸில் வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ தட் வி கால் இட் அஸ் ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி போன் டென்சிட்டி கம்மியாகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் நிறைய இருக்கும். ரொம்ப காமனாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வி கால் இட் அஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு வலுவிழப்புன்னு சொல்லுவாங்க. எலும்பு வலுவிழப்புனால வரக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்ஸ். ஸோ இது அண்ட் சில கொஞ்சம் மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பேஜஸ் டிசீஸ், அது போன் ஒரு டென்சிட்டி எப்படி ஆஸ்டியோபோரோசிஸ் டென்சிட்டி கம்மி ஆகுற மாதிரி போனோட டென்சிட்டி அதிகமாக ஆகக்கூடிய டிசீசஸ் மெட்டபாலிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சம்திங் பேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசீசஸ். ஸோ இதெல்லாம் மெட்டபாலிக் வரக்கூடிய போன் ரிலேட்டட் டிசீசஸ். அண்ட் ஸோ ஆன் தி ஹோல் இப்போ காமனாக எடுத்துக்க போகும்போது நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் அதனால வரக்கூடிய ஃபால்ஸ், இதுதான் எல்டர்லி ஏஜ் குரூப் ஆஃப்டர் 40-50 இயர்ஸ்க்கு ரொம்ப காமனாக நம்மளோட பாப்புலேஷனில் ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நீங்கள் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எலும்பியல் சார்ந்ததுன்னு சொல்லும்போது ஃபால்ஸ் சொன்னீங்க. அதாவது கீழே விழுறது நம்மளால தடுக்க முடியாது, பட் கண்டிப்பாக தடுத்தாகணும். ஏன்னா இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? நான் ஏன் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் ஜெரியாட்ரிக் பாப்புலேஷனில் ஃபால்ஸ் அது முக்கியமாக தவிர்க்கணும் அப்படின்னு. இப்போ சின்ன குழந்தைங்க அவங்க பார்க்கில் போய் விளையாடுறாங்க, கீழே விழுறாங்க, மைனர் ஸ்க்ராச்சஸ் அப்படியே ஃப்ராக்சர்ஸாக இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிடும். பட் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் வயசானவங்களுக்கு கீழே விழுந்தாங்கன்னா அவங்களால வரக்கூடிய ஃப்ராக்சர்ஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போனோட டென்சிட்டி as well as போனோட குவாலிட்டி இட் வில் பி இன் த டவுன் ஹில். ஸோ அந்த ஃபால் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் தேர் அவங்களோட உடம்பு ஹெல்த். ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராப்பர் டயட் அண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் அவங்களோட ஐசைட் கரெக்டாக இது பண்ணிக்கணும். அண்ட் சுகர், பிபி ரெகுலராக அவங்க செக் பண்ணணும். பிகாஸ் அதனால் வரக்கூடிய ஃபால்ஸை அவங்க தவிர்க்க முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் இது பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டில் தே ஷுட் மேக் ஷுவர் தட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபுட்வேர் ரொம்ப ஸ்லிப்பரியான ஃப்ளோரில் நடக்கும்போது கண்டிப்பாக ஃபுட்வேர்ஸ் ப்ராப்பர் ஃபுட்வேர் இருக்கணும். அண்ட் ரொம்ப பாலிஷ்டு ஃப்ளோர்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் அவங்களோட வாஷ்ரூமில் யூஸ் பண்ணும்போது ஹேண்ட் ரெயில் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கணும். ஸோ தட் ஈவன் வென் தே ஆர் டேக்கிங் பாத் ஆர் யூஸிங் த வாஷ்ரூம் ப்ராப்பர் அந்த ஹேண்ட் ரெயில்ஸ் இருந்ததுன்னா அவங்க அது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்லிப் அண்ட் ஃபால் இந்த வாஷ்ரூம் எங்களுக்கு வரக்கூடிய கேசஸில் 10 கேசஸ் வருதுன்னா அதில் 8 கேஸ் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாங்க, ஹிப் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வராங்க. ஸோ அதில் ப்ராப்பர் ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். முதியவர்களுக்கு இருக்கிற எலும்பியல் சார்ந்த அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம். அதனால அவங்களோட வாழ்க்கையே அந்த நார்மலாக அவங்க எப்படியெல்லாம் நடப்பாங்களோ எல்லாத்துலேயுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன?
லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸா இல்லை உணவு பழக்க வழக்கமா? மூட்டு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொம்ப காமனாக வந்து நீ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து லைக் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து லைக் நம்மளோட ஒரு 50 இயர்ஸ் ஒரு 100 இயர்ஸ் பேக் நம்மளோட எல்டர்ஸ்க்கும் இப்போ வர்றதுக்கு நீ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அப்போல்லாம் வந்து தேவர் லைக் ஃபிசிக்கலி மோர் ஆக்டிவ். ஈவன் 60-70 இயர்ஸ்லேயே வந்து தேவர் யூஸ் டு பி வெரி ஆக்டிவ். பட் இப்போ வந்து அந்த வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் சிஸ்டம் முன்னாடி இருக்கிற ஒர்க்ஸ் அதான் வந்து லைக் இன்க்ளூடிங் நாங்களே வந்து லைக் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது வி ஜஸ்ட் சிட் ஃபார் லாங் ஹார்ஸ். ஸோ அந்த மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் ஒரு நல்ல ஒரு இன்டேக், ஒரு டயட்ரி இன்டேக் வந்து ப்ராப்பராக இல்லை. டைம்ஸ்க்கு வந்து நம்ம யாரும் வந்து கீப் அப் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. அப்படியும் எடுக்கும்போது நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது வந்து அந்த போனோட டென்சிட்டி வந்து ரொம்ப அட் தி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப்டர் ஆஸ் பர் லிட்ரேச்சர் 35 to 40 இயர்ஸில் வந்து உங்களோட போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்ஃபேக்ட் லைக் இந்த மாதிரி கோமார்பிட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்போது இன்ஃபேக்ட் இட் ஸ்டார்ட்ஸ் மச் ஏர்லியர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இட் வில் பி ஆன் அ பெட்டர் ஸ்கேல். டாக்டர், முதியவர்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மெலிதல், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ். இது எதனால் ஏற்படுது? முதுமையில் தான் ஏற்படுமா? அது சரி செய்யறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? ஜென்ரலாக வந்து நான் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் வந்து அவங்களோட இப்போ போன் டேர்ன் ஓவர் சொல்லுவாங்க. அதாவது போன் வந்து இப்போ ஃபார்மேஷன் வந்து ஃபார்மேஷன் அதிகமாக இருந்து டெப்ளீஷன் கம்மியாக இருந்ததுன்னா இட்ஸ் ஆன் தி ஹப் ஸ்கேல். வேறஸ் டெப்ளீஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் போன் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போது இட் லீட்ஸ் டு ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ இது வந்து போஸ்ட் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல நடக்கும் ஃபார் போத் மென் அண்ட் விமன். விமன் இன்ஃபேக்ட் தே ஆர் லைக் 3 times மோர் ரிஸ்க் அவங்களுக்கு. அண்ட் பீப்புள் ஹூ ஆர் லைக் எஸ்பெஷலி அந்த போஸ்ட் மெனோபாசல் உமனுக்கு வந்து அவங்களோட போன் டென்சிட்டி வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து 3 times மோர் காமன் தென் மென்க்கு. அண்ட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸில் வந்து ஸ்மோக்கிங் வந்து ஹஸ் பிகம் வெரி காமன் போத் மென் அண்ட் விமன். ஸோ இன்ஃபேக்ட் உமன் ஒரு இஃப் ஷீ ஸ்மோக்கிங்னா அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இட் இன்க்ரீசஸ் டு டபுள் டைம்ஸ் ஃபார் அன் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் விமன் பாப்புலேஷனில் வந்து யூ ஹேவ் சம்திங் கால்ட் அவங்களோட ஜெனட்டிக்காகவே வந்து அவங்களோட பெல்விஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் மோர் ஆஃப் நீ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஏன் வந்து நீ ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமன் விமனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களோட பெல்விஸ் ரொம்ப ப்ராடாக இருக்கனால அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து ரொம்ப அக்யூட்டாக இருக்கும். ஸோ அதனாலையும் வந்து தே கம் இன் டு ஆர்த்ரைட்டிஸ் அட் ஏர்லி ஸ்டேஜ் தேன் மென். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் பேசினதுலேயே பார்த்தீங்கன்னா முதுமையில் வந்து விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நம்மளால் நிறுத்த முடியாது, நேச்சுரலாக டே கோர்ஸில் நடக்க வேண்டிய விஷயம். அப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதுமையில் அவங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ என்னன்னா ப்ரிவென்டிவ் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஒரு ஏரா வந்து ரொம்ப தே ஆர் லைக் இன்ஃபேக்ட் நம்மளோட வெஸ்டர்ன் நேஷன்ஸில் வந்து ரொம்ப அவேர்னஸ் இது பண்ணுறாங்க. அதாவது வருமுன் காப்போம், தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ப்ரிவென்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து எப்படி வந்து லைக் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 45 வி டேக் ஒன் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக், அதாவது பிளட் தின்னர். நம்ம வந்து ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு வி டேக் ஒரு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறக்கூடிய மாத்திரைகள், ஆஸ்பிரினோ, குளோபிரோடோ அது மாதிரி எடுக்கிற மாதிரி இப்போ வந்து 40 to 45 இயர்ஸில் தே ஸ்டார்ட் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லும்போது வந்து தே டேக் மோர் ஆஃபன் ரதர் தேன் சேயிங் கால்சியம் மட்டும் இல்லாமல் தே ஹாவ் டு டேக் ஈவன் விட்டமின் டி எடுத்துக்கலாம், கொலாஜன். இன்ஃபேக்ட் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கொலாஜன்ஸ் நிறையா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் அது பண்ணலாம். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வந்து தே ஷுட் மேக் ஷுர் அட்லீஸ்ட் 4 to 5 times a week ஒரு half an hour to 1 hour they should indulge in some physical exercise. அது கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து நிறையா கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் திறந்தால் ஃபுல்லாக தே கெட் அ லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டயட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ தே கேன் ஃபாலோ விச் எவர் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது தே கேன் ப்ரிவெண்ட் த ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு இது பண்ணுறது. அண்ட் மோரோவர் வந்து இப்போ வந்து டெக்ஸா ஸ்கேன், யூ கேன் டூ யுவர் டெக்ஸா ஸ்கேன் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் நம்மளுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இன்ஃபேக்ட் லைக் இப்போ வந்து விமனுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா தே கேன் கோ ஃபார் அன் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஆல்சோ. ஸோ ஈஸ்ட்ரோஜன் பூஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சம்திங் யூ கேன் டேக். ஓகே. ஸோ ஏற்கனவே பேசும்போது நீங்கள் சொன்னீங்க டாக்டர், இந்த கீழே விழுந்து அதனால் வர பேஷண்ட்ஸ் தான் அதிகம் நார்மலாக வர பேஷண்ட்ஸை விட அப்படின்னு சொன்னீங்க.
பேசிக்காக எந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ் முதுமையில் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க? ஸோ இன்ஃபேக்ட் லைக் யாருமே வந்து கீழே விழுந்து, நீங்கள் சொன்ன மாதிரி கீழே விழுந்து தான் எங்களுக்கு வந்து ஃப்ராக்சர்ஸ் வராங்க. வந்துட்டு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு அப்படின்னு தான் வந்து தே கம் டு வருது. யாருமே வந்து எனக்கு வந்து போன் எதனால் ஃப்ராக்சர் ஆச்சு, அதாவது போன் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு வலுவிழப்பு, அதனால தான் ஃப்ராக்சர் ஆகி வருது அப்படிங்கிற. இன்ஃபேக்ட் ஸோ இந்த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். பட் ஆனால் வர்றது வந்து ஃப்ராக்சர் தான் ஃபைனல் அவுட்கம். ஸோ இந்த ஃப்ராக்சருங்க ரொம்ப காமனாக வரக்கூடிய எல்டர்லி பாப்புலேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி கெட் லாட் ஆஃப் ஹிப் ஃப்ராக்சர்ஸ். நார்மலாக வந்து பாத்ரூமில் வலிக்கி விழுந்து, இப்படியே தான் சொல்லுவாங்க, பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப் ஃப்ராக்சர்ஸ் வர்றது ரொம்ப காமன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க வலிக்கி விழும்போது வந்து இன்ஃபேக்ட் டபுள் ஃப்ராக்சர்ஸ்லாம் நடந்திருக்கு நிறைய பேஷண்ட்ஸில். வந்து ஹிப் ஃப்ராக்சர் ஆகும், நெக்ஸ்ட் வந்து அவங்க கை ஊனுவாங்க. ஸோ அப்போ வந்து ரிஸ்ட் மணிக்கட்டு ஃப்ராக்சர்ஸ் வரும், டிஸ்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர்ஸ் வரும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப காமன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபால் இதுவாகும்போது வந்து தே லை இன் தேர் பட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பேக்கில் அப்படியே கீழே விழும்போது வந்து வெர்டிப்ரால கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ரொம்ப காமன். ஸோ இது மூணு வந்து ரொம்ப காமன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஷோல்டர்ஸில் வரக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், கிளாவிக்கல் ஃப்ராக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா நீல வரக்கூடிய அரவுண்ட் த நீ, முட்டி சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், இதெல்லாம் வந்து தே கம் அண்டர் த செகண்ட் லைன் ஆஃப் இது. பட் ரொம்ப காமனாக பார்த்தோன்னா வந்து லைக் வெர்டிப்ரால வரக்கூடிய, ஸ்பைனில் வரக்கூடிய கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ், மணிக்கட்டில் வரக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், ஹிப் ஃப்ராக்சர்ஸ், இது மூணு தான் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக எங்களோட OPDயில் வரக்கூடிய ஃப்ராக்சர்ஸ். அறுவை சிகிச்சை வரைக்கும் போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. இந்த ஃப்ராக்சர்ஸை பற்றி சொல்லும்போது எந்தெந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யணும், இல்லை சில விஷயங்கள் தேவையில்லை அப்படின்றது எதை அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ எப்படி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்லாத்துக்குமே இப்போது கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃப்ராக்சர் ஆனாலும் எலும்பு அப்படியே வந்து மாடிஃபை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா ஃப்ராக்சர்ஸும் வந்து எல்டர்லி குரூப், அதாவது ஓல்டர் பாப்புலேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா ஃப்ராக்சரும் வந்து சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அண்ட் மோரோவர் அவங்களுக்கு வந்து த கெட்டிங் பேக் டு யர் லைஃப், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டிமாண்டிங்காகவும் இருக்க போகிறதில்ல. ஒரு 60 years ஒரு 65 years அவங்களுக்கு வந்து ஒரு மணிக்கட்டில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப டிமாண்டிங்கான ஆக்குபேஷன்ஸ் பண்ணலை அப்படின்னு இருந்தால் வந்து வி லெட் கோ ஆஃப், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வி கேன் டூ சம்திங் கால்ட் கன்சர்வேட்டிவ் தெரப்பி. ஒரு மாவுக்கட்டு போடலாம், மாவுக்கட்டு இல்லை POP, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ அந்த மாதிரி வி கேன் சஜஸ்ட் தெம். அதுவும் வந்து லைக் என்ன க்ரைட்டீரியாஸில் வி சஜஸ்ட் தெம் ஃப்ராக்சர்ஸ் ஃபார் அன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லை கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் ஒரு 5 mm ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல போன், அண்ட் ஒரு 20 degrees ஆங்குலேஷன்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சில காம்ப்ரமைஸ் வி கேன் டூ ஃபார் அன் எல்டர்லி. இது ரொம்ப காமனாக வி வில் பி ஸ்டிக்கிங் ஆன் டு த பிரின்சிபல் ஆஃப் சர்ஜரி பண்ணால் பெட்டராக இருக்குமே சொல்லி when it comes to லோவர் லிப். அதாவது எந்த ஃப்ராக்சர் வந்து அவங்க சர்ஜரியால் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களால நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து வி நெவர் காம்ப்ரமைஸ். பிகாஸ் அவங்களால வந்து ஒரு நடக்காமல் வந்து பெட்டில் ஒரு 1 month இருந்தாங்கன்னா அவங்களோட மோர்டாலிட்டி ரேட், அதாவது டெத் ரேட் வந்து ஓல்டர் பாப்புலேஷனில் 25% இன்க்ரீஸ் ஆகுது. 4 பேருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் த ஃபேக்ட் அவங்க வந்து பெட் ரிடன் ஆனதுனால. ஸோ வி டோன்ட் வாண்ட் தட். இப்போ மணிக்கட்டில் ஃப்ராக்சர் ஆனால் அவங்க கட்டு போட்டுட்டு அவங்க நடக்கலாம், டசன்ட் மேட்டர். பட் வேற ஹிப்பில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா தே கான் வாக், தே ஹேவ் டு பி பெட் ரிடன். ஸோ அந்த பெட் ரிடனாக இருக்கிற கண்டிஷன்ஸை வந்து வி நெவர் காம்ப்ரமைஸ். வி டூ த சர்ஜரி. இன்ஃபேக்ட் 24 to 48 hours வந்து நம்ம சர்ஜரி பண்ணால் அவுட்கம் வந்து நல்லா பெட்டராக இருக்கும். சர்ஜரி பற்றி பேசும்போது அடுத்து கேட்க போகிற ஒரு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. இதோட சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது? முதியவர்களுக்கு கண்டிப்பாக பண்ணணுமா, இல்லை அதை பண்ணாமலே கூட காலத்தை ஓட்ட முடியுமா? இப்போது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ரொம்ப காமனாக நம்ம பண்ணுறது வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து பேசிக்காக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்து தே இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ஒருத்தர் வந்து மூட்டு வலினால் வந்து வரக்கூடிய பெயின்னால் அவரால் வந்து அவரோட சராசரியான டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவரால் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் கம்ப்ளீட்டாக பெட் ரிடன் ஆகிடுறாங்க. அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகம். ஸோ whenever not only it's going to be replacement surgery, if it is going to be of any surgery, any bone surgery, because I am a bone joint replacement surgeon, so நான் வந்து நிறைய replacement surgery பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அதோட ரிஸ்க் என்ன ப்ளஸ் அதோட பெனிஃபிட் என்ன, only when the benefit is more we are ready to take even the risk. ஸோ ஒரு எல்லாத்துக்கும் என்ன பயம் வரும்னா வந்து லைக் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் வந்து ஸோ சர்ஜரி பண்ணுறது ரிஸ்க்காக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து we are ready to take the risk. ஸோ ரிஸ்க்குன்னு பார்த்தா என்னென்ன ரிஸ்க் மோஸ்ட் காமனாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு வந்து ஹை பிபி இருக்கும், ஹை சுகர் இருக்கும், அண்ட் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, வீசிங், ஆஸ்மா. ஸோ அந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை வந்து லைக் அதுக்கு தான் we do a pre-assessment. ஸோ அனஸ்தட்டிக் மயக்க மருந்து டாக்டரை வச்சு we do an assessment. தேவைப்பட்ட கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்குவோம், பல்மனாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்குவோம். ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் வாங்கி only when the patient is fit for surgery, that is like அவங்களோட சுகர் லெவல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, பிபி அண்டர் கண்ட்ரோல். ஏன்னா இதனால வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து சில விளைவுகள் வரும். ஸோ சுகர்ஸ் ஹையாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிபி ஹையாக இருந்ததுன்னா டியூரிங் சர்ஜரி வந்து ப்ளீடிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ only when all this come under control, because orthopedic surgery to a limit வந்து it is not a life saving surgery like any other like ஒரு cardiac operation மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சர்ஜரி கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து அது பண்ணுறதுனால வந்து the benefit is more அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். எஸ்பெஷலி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எல்டர்லி ஏஜ் குரூப்பில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் சர்ஜரி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து they'll be totally 100% பெயின் ஃப்ரீயாக இருப்பாங்க. மருத்துவத்துறையில் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெம் செல் தெரப்பினா என்ன, எந்த அளவுக்கு எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது உதவுது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு ஸ்டெம் செல் அப்படின்னா வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா, ஒரு ஸ்டெம் செல்ங்கிறது வந்து இட் இஸ் இப்போ ஒரு கரு எப்படி வந்து உருவாகி ஒரு என்டையர் ஒரு மனிதனே வந்து உருவாக்கக்கூடிய திறன் மிக்க அந்த எம்ப்ரியோ வந்து தட் இஸ் ஆல்சோ ஸ்டெம் செல். ஸோ ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் அ பொட்டன்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ இந்த பொட்டென்ஷியலை வந்து நம்ம வந்து வி ஆல்சோ யூஸ் இட் இன் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி. எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு வந்து மூட்டு தேய்மானம் இருக்குது, ஸோ எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகுது, ஃப்ராக்சர் ஆகிட்டு கூடாமல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, வி சே இட் அஸ் நான் யூனியன். அண்ட் அதுக்கு அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து லைக் கால்லையோ அவங்களோட கையிலையோ வந்து சில இடத்துல ஒரு புண் மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு ஊண்டு எதாக இருந்தாலும் ரொம்ப நாளாக வந்து ஹீல் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சில பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் வி யூட்டிலைஸ் திஸ் ஸ்டெம் செல்ஸ் பிகாஸ் தே ஹாவ் த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி. ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, வி யூஸ்வலி டேக் ஃப்ரம் த ஃபேட். நம்ம உடம்புல, அதாவது அவங்க பேஷண்ட்ஸ் அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்ல இருந்து வி மொபிலைஸ் த மீசென்கைமல் ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட மோஸ்ட் லைக்லி அவங்க அப்டமன்ல இருந்து அந்த ஃபேட் செல்ஸ்ல இருந்து வி டேக் த ஸ்டெம் செல்ஸ். ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து எந்த பகுதியில் வந்து தேய்மானம் இருக்குதோ அதை வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் மூலியமா வி கோ அண்ட் புட் இட் இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட். ஸோ அந்த தேஞ்ச பகுதி வந்து இட் இஸ் கோயிங் டு ரீக்ரோ. ஸோ அதுலேயும் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது, த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ அது பிரகாரம் வந்து எந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ்க்கு வி கேன் யூட்டிலைஸ் தட் அப்படிங்கிறது போது இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து இட் இஸ் அன் ஆல்டர்னேட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ். ஓகே, ஸோ இப்போ சர்ஜரி சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு என்னால் சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ண முடியல, பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தே கேன் 100% தே கேன் கோ ஃபார் திஸ் ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி அண்ட் தே கேன் டேக். இது வந்து ஒரு ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதியவர்களுக்கு வந்து வலி இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கழுத்து வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. இந்த வலியெல்லாம் இல்லாமல் இருக்க அவங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருந்தால் சொல்லுங்கள். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த பெயின் எல்லாமே வலி வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட டயட், எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியமான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கணும். கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் அதை எடுத்துக்கலாம். அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணணும். அண்ட் எக்ஸசைஸ், நான் சொன்ன மாதிரி வந்து மினிமலான எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 minutes ஒரு 4 to 5 times வீக் பண்ணலாம் அவங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து அவங்க பார்க்கக்கூடிய வந்து தே ஹாவ் டு கீப் தெம் செல்ஃப் வெரி ஆக்டிவ். ஸோ முதுமைங்கிறது வந்து ஒரு சாபம் இல்லாமல் அது ஒரு வரமாக வச்சுக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அண்ட் ரெகுலராக வந்து ஒரு பீரியாடிக்காக வந்து ஒரு 6 months to 1 year ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப். அதில் வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ அவேர்னஸ் என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து பிபி, சுகர் இது மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. அவங்களோட போன் அதுதான் அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்கே உருவாக்குது. ஸோ அவங்க ஸ்கெலிட்டன் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்க மொபிலைஸ் பண்ண முடியும்.
ஸோ அதை வந்து லைக் ப்ராப்பராக தே கேன் டூ சம்திங் கால் டெக்ஸா ஸ்கேன் அண்ட் அவங்களோட போன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவங்களோட ஆர்த்தோபெடிஷியன்ஸில் ஒரு கன்சல்ட் வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் தே ஷுட் ஆல்சோ ஹேவ் இன்க்ளூட் இன் தியர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லேயும் வந்து அவங்க வந்து பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ தட் இதனால வரக்கூடிய விளைவுகள் நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்சர்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு தேய்மானம் அண்ட் உடம்பு ஃபுல்லாக வலி அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணலாம். முதியவர்களுக்கு வந்து இந்த பேக் பெயின், கழுத்து வலி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். இது வராமல் இருக்க என்ன செய்யலாம் டாக்டர்? பேக் பெயின் as well as neck pain இதுதான் வந்து ஸ்பைன் ரிலேட்டடாக ரொம்ப காமனாக வரக்கூடிய இது. அண்ட் இப்போ நெக் பெயின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காமனாக வந்து வரக்கூடியது வந்து இந்த சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். அண்ட் மோரோவர் லைக் எதனால் வருது அப்படின்னா இன்னொன்று ரொம்ப காமனாக வரக்கூடியது வந்து ஐசைட் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தாலும் அதனால் வரக்கூடிய நெக் ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய பேக் பெயின். ஸோ அவங்க வந்து நெக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணணும். அண்ட் இதில் வந்து ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்க்க போனால் வந்து இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா வந்து அவங்களோட ஐ லெவல் அண்ட் மானிட்டர் லெவல் ரெண்டும் வந்து கரெக்டாக வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். அண்ட் தே ஷுட் யூஸ் அ ப்ராப்பர் வந்து ரிஸ்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் ரொம்ப நேரம் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes அவங்க சிஸ்டம் பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது பெட்டர். ஐ பவர் ஒன்ஸ் இன் 6 months to 1 year கண்டிப்பாக செக் பண்ணணும். அண்ட் தே ஹவ் டு ஆல்சோ டூ சம் எக்ஸசைசஸ் அண்ட் அலாங் வித் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ். இது பண்ணும்போது அவங்களோட நெக் எஸ்பெஷலி நெக் மசில் ஸ்ட்ரென்த்ன் ஆகும். அண்ட் அதனால வந்து நெக் பெயின் வராமல் இருக்கும். த சேம் திங் கோஸ் ஃபார் தியர் லோவர் பேக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2 wheelers ரைட் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் லைக் நம்மளோட ரோட்ஸும் வந்து ரொம்ப இட் இஸ் வெரி பம்பி, இட் இஸ் நாட் வெரி ஸ்மூத். ஸோ அதனால் வரக்கூடிய பேக் ஸ்ட்ரெயின்ஸும் வந்து ட்ராவலிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் அவங்களோட உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராப்பர் பேக் சப்போர்ட் இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக எக்ஸசைசஸ் ஃபார் 4 to 5 times a week and back strengthening exercises, especially they should concentrate on their core muscles. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பேக் பெயினை வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க டாக்டர், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து சில கட்டங்களில் முதியவர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு. அப்படி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் டேக் கேர் என்னென்ன அவங்க பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்களேன். இது கண்டிப்பாக வந்து எல்லா பேஷண்ட்ஸும் நான் அட்வைஸ் பண்ணுறது ஈவன் பிஃபோர் தியர் சர்ஜரி. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது விட என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து எனி ரீப்ளேஸ்மெண்ட் மோஸ்ட் காமனாக வந்து ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து கீழே உட்கார்றதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஐம் நாட் சேயிங் தே கேன் நாட், பட் அவங்க உள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த கருவி வந்து நல்ல லைஃப் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேர் அண்ட் டேரை வந்து கம்மி பண்ணணும். ஸோ கீழே உட்காரும் போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப வேர் அண்ட் டேர், டிஸ்லொகேஷன்ஸ் இந்த மாதிரி வர சான்சஸ் ஆகுது. ஸோ அது வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ராப்பர் வந்து டயட் எடுத்துக்கணும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் பண்ணக்கூடிய நிறைய சர்ஜரிஸில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஆல் திஸ் ஆர்த்தரைட்டிஸ் இஷ்யூஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எலும்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைசஸ். ஸோ முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஏதாவது ஃப்ராக்சர் ஆர் எனி சர்ஜரிஸ் பண்ணாங்க அப்படின்னா we should not do exercises முன்னாடி ஒரு ஒரு டாக் இருந்தது. இப்போ வந்து what we are saying is we have to stimulate the minimal muscle. மினிமல் மசில் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணாதான் அதோட போன் டென்சிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தே ஷுட் டெஃபினெட்லி டூ எக்ஸசைசஸ் ஆஃப்டர் தேர் ஃபிசிஷியன்ஸோட ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னு ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக தே ஷுட் டூ எக்ஸசைசஸ். ஸோ கண்டிப்பாக அந்த மினிமல் எக்ஸசைசஸ் பண்ணணும். அண்ட் இந்த 3 விஷயங்கள் அவங்க பண்ணாலே வந்து போஸ்ட் சர்ஜரி வந்து தே ரெக்கவரி ஆல்சோ வில் பி வெரி குட். டாக்டர், முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து ரொம்ப அழகாக விளக்கமாக பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? நான் என்னோட பேஷண்ட்ஸ் as well as நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து வர்றதுக்கு முன்னாடி காக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு போன் இஷ்யூ வருதுன்னா வந்து லைக் ஆஃப்டர் த 30 to 35 years வந்து அவங்க போன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது பெட்டர். எஸ்பெஷலி விமன் பாப்புலேஷனில் வந்து கால்சியம், ஃபாஸ்பரஸ், கொலாஜன் எடுக்கலாம். அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைசஸ் அவங்க பண்ணணும். அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணணும். அண்ட் எக்ஸசைசஸ் அட்லீஸ்ட் 5 times a week வந்து அவங்க பண்ணுறது பெட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து போன் ஹெல்த்துக்கு உண்டான ஒரு டெக்ஸா ஸ்கேன் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வருது ஒரு 10 yearsல வந்து இட் இஸ் கோயிங் டு கம் அப்படின்னா அது ப்ரையராகவே அவங்க வந்து அதுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஒரு 5 to 10 yearsல நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா தே கேன் அண்டர்கோ ஹையர்லானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ ரீசெண்டாக ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து தே கேன் முன்னாடியே வந்து அவங்க பண்ணும்போது அந்த
கண்டிப்பாக வந்து சர்ஜரியை கூட அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரி கண்டிப்பாக வந்து தே கேன் ரிட்டர்ன் பேக் டு 100% ஆஃப் தியர் ப்ரீவியஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக மினிமல் எக்ஸசைசஸ் பண்ணணும், என்ன ப்ரோட்டோகால்ஸ் அவங்க ஃபிசிஷியன்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து எல்டர்லி ஏஜ் குரூப்பில் வந்து 100% சர்ஜரியை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ டாக்டர், முதியவர்களுக்கு எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, இப்படி எங்களுக்கு இருந்த பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு அழகா விளக்கம் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.